பாண்டியேஸ்வர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செந்திலுக்கு வந்து ஃபோன் வரும். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி. சரி, அவுட் ஹவுஸ்க்கு தானே வருவாங்க, அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. இது எங்கள் அப்பா வீடு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எந்த வீட்டிலனாலும் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க பணத்துக்கும் நகைக்கும் வந்து அவர் வந்து பில் எல்லாமே வச்சுருக்காரு, கரெக்டாக கொடுத்துட்றாரு. அவங்க எல்லாருமே கிளம்பி நம்ம அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்க்கணும்னு சொல்லி வெளியே போகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வெளியே தரன்னு இருந்துட்டு இந்த செந்தில் வந்து லஞ்சம் வாங்கிட்டான், அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா செக்கப் தான், ஒன்றுனா 9 பைசா வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லி கோமதி வந்து திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஹவுஸ்க்கும் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சைன் வாங்கிட்டு அவருங்க போயிடுறாங்க. செந்திலுக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்குது. அடுத்த சீனில் நம்ம கதிர் வந்து அவங்க மாமனாரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ உங்களுக்கு பயம் இல்லையான்னு சொல்லி கேட்டால் எனக்கு எதுவுமே இல்லை, உங்கள் அண்ணனுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி லஞ்சம் வாங்குறான்னு சொல்லும்போது தெருவில் உள்ளவங்க சொன்னாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒருத்தர் மூலியமாக தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அண்ணன் முதல்ல தப்பு பண்ணிட்டான், இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி. உங்கள் வீட்டில் கல்யாண வேலைலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் நல்லா தான் போகுது அப்படின்ட்டு. அவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லும்போது, இல்லை என் தம்பி வந்து உன்னை நினச்சிட்டான்னா அதை அடையாமல் விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.